எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஷேஃப் வினோத். இன்றைக்கி வந்து ஓணமில் வந்து ஸ்பெஷலே வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் அ கலினரி ப்ரொஃபஷனல் எங்களுக்கெல்லாம் தெரிஞ்சதெல்லாம் ஸ்வீட்டு தான், அதாவது அடப்பிரதமம் தான். ஸோ ரொம்ப ட்ரெடிஷ்னலான அத்தென்டிக்கான ஒரு டெசர்ட்டு அடப்பிரதமம். எல்லாருமே ரொம்ப விரும்பி ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடக்கூடிய ஒரு விஷயம். அதுவும் முக்கியமாக இன்றைக்கி ஓணத்தில் வந்து அவங்க வந்து வீட்டில் அடப்பிரதமம் இல்லைன்னா அவங்க வீட்டில் எதுவுமே கிடையாது. அந்த அளவுக்கு வந்து கேரளைட்ஸ் வந்து ரொம்ப விரும்பி பண்ணக்கூடிய ஒரு அடப்பிரதமம். அடை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் ஃப்ளார், அரிசியை வந்து நல்லா ஒரு 20 minutes to 30 minutes ஊற வச்சு நல்லா உலர்ந்து காஞ்சி அதுக்கப்புறம் ஒரு நல்ல பவுடராக பண்ணி, முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெய் ஆட் பண்ணி அதை வந்து வார்ம் வாட்டரில் வந்து ஒரு டோ மாதிரி பண்ணி ஒரு தோசை மாவு மாதிரி பண்ணி அதை வந்து இல்லை ஹாட் வாட்டரில் ஒரு பனானா லீஃபில் க்ளோஸ் பண்ணி நல்லா ஒரு 10 to 11 minutes 12 minutes குக் பண்ணி அதுக்கப்புறம் ஃபைன் ஒரு ஜூலியன்ஸ் ஆர் சின்ன ஸ்மால் டைசஸாக கட் பண்ணி நம்ம இங்கே வச்சுருக்கோம். ஸோ இது வந்து முழுக்க அரிசி மாவில் பண்ணது. இன்றைக்கி வந்து அடப்பிரதமம் பண்ணால் ரெடிமேடாக ஒரு நிறைய ஷாப்ஸில் கிடைக்குது. ஸோ அதை கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். சப்டுதி பர்சன் உங்களுக்கு வீட்டில் பண்ணுறதுக்கு டைமும் பொறுமையும் இருந்ததுன்னா கண்டிப்பாக வாங்கி பண்ணலாம். இல்லைனா ரெடிமேடாக இருக்கிற அடையை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து சவுத் இண்டியனில் பாயாசம் வந்து ரொம்ப பருப்பு பாயாசம், சேமியா பாயாசம் நிறைய விஷயங்கள் இருக்கும். அவங்களுக்கு வந்து பிரதமம்னா பாயாசம், பிரதமம்னா டெசர்ட். ஸோ இந்த அடப்பிரதமம் ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ஃபுட்டு. இது எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். அடப்பிரதமம் செய்ய தேவையான பொருட்கள்: அரிசி மாவு, நெய் 2 டேபிள் ஸ்பூன், தேங்காய் பால் 1 கப், ஏலக்காய் 4 நம்பர், வெல்லம் 100 கிராம், முந்திரி திராட்சை சிறிதளவு, வறுத்த தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன். அடப்பிரதமம் பண்ண தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்க. இது எப்படி பண்ணணுங்கிற மெத்தட் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேனில் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கணும். முக்கியமாக ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெய் ஆட் பண்ணியிருக்கோம். கீ வந்து ஹீட் ஆகிடுச்சு. ஆல்ரெடி நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற கேஷ்யூ நட்ஸ் அண்ட் கிஷ்மிஷ், திராட்சை, காஞ்ச திராட்சை ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா அந்த ஒரு நெய்யோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கு. தேங்காய் பால் ஆட் பண்ணணும். லைட்டாக கொதி வர ஸ்டேஜில் நம்ம வெல்லம் வந்து நல்லா காய்ச்சி கொஞ்சம் ஏலக்காய் போட்டு காய்ச்சி ஜாகரி பால் வந்து வச்சுருக்கோம். இது வந்து தனியாக பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க ஒரு பவுலில். ஸோ லைட்டாக கொதி வர ஸ்டேஜ் கொஞ்சம் லைட்டாக லோ ஃப்ளேமில் குக் ஆகிட்டு தேங்காய் பால் லைட் ப்ரௌனிஷ் கலரில் இருக்கணும். ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா முதலே சொன்ன மாதிரி அரிசியை நல்லா உலர வச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஊற வச்சு உலர வச்சு பண்ணுவாங்க, பவுட்ரு பண்ணுவோம், நல்ல நைஸ் பவுடராக. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வார்ம் வாட்டர், நெய் ஆட் பண்ணுவோம். இந்த ரைஸ் ஃப்ளாரில் வார்ம் வாட்டரில் நல்லா டைல்யூட் பண்ணுங்க. ஒரு தோசை பேட்டர் இந்த ஸ்டேஜில் திக்னஸ் வரைக்கும் நல்லா டைல்யூட் பண்ணுவோம். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, ரொம்ப டைல்யூட்டடாக இருக்கக்கூடாது. அந்த ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு வாழை பிளான்டேன் லீஃப் அதில் வந்து இந்த பேட்டர் ஆட் பண்ணி அதில் ஒரு நாட் போட்டு டை பண்ணி, முக்கியமாக வந்து ஒரு கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண ரொம்ப சென்சிட்டிவான ஒரு வேலைன்னு சொல்லலாம் பிரதமம் அடை பண்ணும்போது. ஸோ அதை கேர்ஃபுல்லாக வந்து ஹாட் வாட்டரில் டிப் பண்ணி ஒரு 10 to 11 minutes குக் பண்ணிவிட்டு வெளியே எடுத்துட்டு அதுக்கப்புறம் டிமோல்ட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு ஃபைனாக வந்து டைசஸாக கட் பண்ணி தனியாக ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. இது பண்ணுற அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குது, கஷ்டமாக இருக்குங்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதே அடை வந்து நிறையா சூப்பர் மார்க்கெட்ஸில் ரெடிமேடாகவும் கிடைக்குது. அதையும் வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அது நல்லா சுண்டி குக் ஆகிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் டன். நம்ம ஒரு பேனில் கொஞ்சம் கீ ஆட் பண்ணி ஃபைன் சாப்டு கோகோனட்ஸ் அதை வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் சாத்தே பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஸ்டேஜில் வந்து ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங் ஸ்டேஜ். இப்போ இந்த கோகோனட்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். நெய்யில் வறுத்து வச்சுருந்தார். பார்த்தீங்கன்னா இந்த பேக்கிங் ஹாட் பிரதமம் ரெடி. பார்த்தீங்கன்னா நான் முதலே சொன்ன மாதிரி லைட் ப்ரௌனிஷ் கலர். நம்ம வெல்லம் இன்னும் கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணால் இன்னும் ப்ரௌனிஷாகவும் வரும்.
அது ரொம்ப ஸ்வீட்டாக இருந்ததுன்னா நிறைய பேருக்கு பிடிக்காது. எஸ், இந்த அடப்பிரதமும் பார்த்தீங்கன்னா இப்போ ரெடி ஆகிடுச்சு. மணக்க மணக்க அடப்பிரதமும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து ஓணம் ஃபெஸ்டிவல். ஸோ ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு டெசர்ட்டு, ரொம்ப எம்மியான ஒரு டெசர்ட்டு. அடப்பிரதமம் தான் அடிப்படை ஓணமில். ஸோ இந்த ஒரு டெசர்ட்டை வந்து எல்லோரும் பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸ், கமெண்ட்ஸ் என்னவோ நீங்கள் சொல்லுங்கள். முக்கியமாக வந்து இந்த அடப்பிரதமம் வந்து ஒரு சிக்னேச்சர் டிஷ்ஷாக இருக்கும் இந்த ஓணமில். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வித்தியாசமான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முக்கியமாக பெல் பட்டன் அமுத்துங்க, ரெசிபி நோட் பண்ணிட்டு போயிடாதீங்க. Until then, bye from Dr. Chef Vinod. Bye.